வணக்கம் அன்பார்ந்த நம்முடைய தமிழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் ஒரு அருமையான இரவு வணக்கம். நீண்ட நாள் இந்த சோசியல் மீடியா போயிட்டு வந்து நீண்ட நாள் ஆகிவிட்டது. சில பல குடும்ப சூழ்நிலையின் காரணமாக என்னால் பேச முடியவில்லை. இதெல்லாம் சில நேரம் பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்கே நிறைய வயித்தெரிச்சல் வருகிறது. சோசியல் மீடியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சொக்கத்தங்கங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சோசியல் மீடியாவையே சுரண்டி சோசியல் மீடியாவே காரி துப்பும் அளவுக்கு பேசி ஏதோ தான் இந்த நாட்டிலே நல்லவர்கள் என்று அசுர உரைத்து கொண்டிருக்கும் விளங்காத கூட்டங்களுக்கு ஒரு பதிவு. நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உண்மை தொண்டன். ஒவ்வொரு தொண்டனும் கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு சமம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி உங்களோட ஒரு பதிவு. தமிழகத்தில் வரலாற்று பிழை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்று பிழையினுடைய சின்ன அசை போடலாம் என்று உங்களோட ஒரு சின்ன பதிவு. நம்முடைய தமிழகத்தில் தேசிய கட்சின்னு சொல்லி 6 கட்சி இருக்குது. மாநில கட்சி 67 கட்சி. இந்த 67 கட்சிகளிலே எல்லா கட்சிகளும் தோல்வி அடைந்திருக்குது, வெற்றி அடைந்திருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு கட்சிக்காரனும் தெரியப்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு கட்சிக்கும் இது முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா கட்சியும் வெற்றி அடைஞ்சதும் இல்லை, எல்லா கட்சியும் தோல்வி அடைந்ததில்லை. தமிழகத்தில் மாபெரும் தலைவர்கள்லாம் உருண்டு பிறண்டு கீழே விழுந்து மண்ணை கவிய வரலாற்று சுவடெல்லாம் இருக்குதுடா. அதை கொஞ்சமாவது எடுத்து படிங்கடா. 1991 கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. 2016லும் 11லும் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிற தெரியப்படுத்துகிறோம். 1996 ஆண்டிப்பட்டியிலே ஜெயலலிதா அம்மையார் படுதோல்வி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற வரலாற்று சுவடு இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் தற்சமயம் நடந்து முடிந்த தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார். ஆனால் தோல்வி அடைந்தது என்பது எல்லாருக்குமே வரலாற்று சுவடுன்னு ஒன்று இருக்குது. நான் எப்பொழுதுமே தோல்வி அடைய மாட்டேன் அப்படின்னு வன்மத்தையும் வக்கரத்தையும் சூழரையும் போட்டுக்கொண்டிருக்கும் விளங்காத கூட்டங்களுக்கு தான் இந்த பதிவு. நீயும் ஒரு நாள் மண்ணை கவ்வுவ. காரணம் அதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டும் இப்போ சொல்கிறேன். 2016 உளுந்தூர்பேட்டையில் இந்த தமிழகத்தில் நல்ல தலைவர்னு சொல்லி கொண்டு இருக்கிறவனுங்களுக்கான பதிவு இது. எங்கள் தலைவருங்கிறது வேற. 2016 உளுந்தூர்பேட்டையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை படு தோல்வி அடைய வச்சது யார் தெரியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணி அங்கே போய் வச்சுட்டீங்க, இங்கே நொட்டிவிட்டீங்க, அங்கே நொட்டிவிட்டீங்கன்னு சொல்கிறீங்கள. இப்போ தெரியுதா ஏன் இவ்வளோ பெரிய வன்மம்? ஏன்னா நல்ல மனிதரையே தோக்கடித்ததற்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி கட்சிங்க தான். இதை மீறி பழைய வரலாறு நீலாம் பிறந்திருக்க முடியாது, நானே பிறந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன வரலாறு. 1967 விருதுநகரிலே நம்ம எல்லாம் இந்த அரசியலுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டு சொன்ன ஐயா காமராஜர் அவர்களை தோக்க வைக்கலையடா. அப்போ 2 நல்ல மனிதர்களை தோக்கடித்த பெருமை தமிழக மக்களுக்கு உண்டு. இதே தமிழக மக்கள் தான். அந்த நல்ல தலைவர்கள் யாருன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். காமராஜர் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மற்றவர்கள் எல்லாம் தான் சம்பாதித்த பணத்தை விட கொள்ளை அடித்ததில் குளறுபடியாகி தோல்வி அடைந்தார்கள். இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க? காமராஜர் அவர்களுடைய சொத்துன்னு பார்த்தீங்கன்னா 4 வேஷ்டியும் 120 ரூபா பணத்தையும் வச்சு சம்பாதிக்க தெரியாத ஒரு தலைவர் தான். அதாவது கவர்மெண்ட் காசை
செலவு பண்ணுறதில் பயப்படக்கூடிய ஒரு தலைவர்னா காமராஜர் அவர்கள். தான் சம்பாதித்த பணத்தை ஏழை மக்களுக்கு செலவு பண்ணிட்டு இன்றைக்கு மண்ணில் புதைஞ்சிருக்கிற ஒருத்தர் அப்படின்னா அது கேப்டன். சாகும்போது சொத்துன்னு வச்சுட்டு செத்தது நாலு கிழிஞ்ச வேஷ்டி மட்டும்தான் காமராஜர். கேப்டன் அவர்கள் எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு கடைசியாக அந்த குடும்பத்தையே தெருவில் நிறுத்திட்டு போனார். அது தெரியுமா உங்களுக்கு? 90 கோடி மதிப்பிலான தன்னுடைய கல்லூரிக்கு பக்கத்தில் சுடுகாடு கொடுத்த கேப்டன் எங்கே? சாகும்போது கூட 21 கோடி ரூபாய் மதிப்பிலான கிட்டத்தட்ட இந்த தென் மாவட்டங்களில் நரிக்குறவ என மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அர்ப்பணித்து விட்டு தாண்டா செத்தார். இந்த வரலாற்று பிழையை தெரிந்தும் அவருடைய வாரிசை திட்டுறீங்க பற்றியா? உங்களுக்கு நாக்கில் புழு கொடுத்து தான் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வன்மத்தை தெரியப்படுத்துகிறோம்.